நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாருன்னே தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா காவ்யா லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டு போயிருக்காங்க. அவங்கள பற்றி நான் சொல்கிறதுக்கு பதில் நீங்களே சொல்லுங்கள், யாருக்கு நீங்கள் டெடிகேட் பண்ண போகிறீங்க? மம்மிக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு 2011 மே 17. அப்போ வந்து மம்மியை வந்து காப்பாற்றின 2 பேருக்கு டெடிகேட் பண்ணணுன்னு விரும்புகிறேன். ஓகே, ஸோ உங்கள் அம்மா கிட்ட பேசலாம். அம்மா என்ன ஆச்சு அன்னைக்கு? 2007 மே 17 டூ வீலரில் போகும்போது ஒரு 18B வந்து அடிச்சிட்டாங்க. அது ஆக்சுவலாக அது அடித்ததே எனக்கு தெரியாது. நான் வந்து அன்கான்ஷியஸ் ஆகிட்டு அப்படியே உயிர் போயிட்டுருக்குது, எனக்கு பிளட் எல்லாம் போயிடுச்சு. லாஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான் இருந்திருக்குமே, எனக்கே தெரியாது. எனக்கு 2 குழந்தைங்க இருக்குன்னு என்ன அறியாமலே வந்துகிட்டே இருந்திருக்கு. ஒருத்தர் கூட அங்கே இருக்கவங்க யாருமே கிட்ட வரல, ஹெல்ப் பண்ணவே இல்லை. அப்போ இந்த அண்ணாவும் ஒருத்தவங்க ராதா மேம், அவங்க இப்போ வந்து ஆந்திராவில் செட்டில் ஆகிட்டாங்க. இவங்க 2 பேர் இல்லைன்னா இப்போ நான் இருக்க மாட்டேன். இப்போ நான் இல்லைன்னா என் பொண்ணு இந்த ஸ்டேஜில் வந்து இருந்துருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து வாழ்நாள் ஃபுல்லாக வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். மேக்ஸிமம் அவங்களோட நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க அந்த சுச்சுவேஷனை நேரில் இருந்து. என்ன பண்ணீங்க ஆக்சுவலாக அதை சொல்லுங்கள். செல்லம்மா காலேஜ் வாசலில் இறங்கி கிராஸ் பண்ணணும், ரோடு கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணும்பொழுது பஸ்ஸு நிற்கிது. அங்கே பஸ்ஸு நிற்கும் போது இவங்க ஓரத்தில் இருக்காங்க. பஸ்ஸை நவுத்த சொல்லிவிட்டு அந்த டிராஃபிக் போலீஸு இவங்களை இது பண்ணுறதுக்காக வந்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு டிராஃபிக் போலீஸ். நான் வந்துட்டு இவங்க குழந்தைன்னு அழுவா எனக்கு ரொம்ப மனசு தாங்க, யாருமே தொடலை. ஒருத்தர்கிட்ட தண்ணி பாட்டில் பிடுங்கி இவங்க மூஞ்சில் அடிச்சுட்டு இது பண்ணால் ஓரளவு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு ஆட்டோவும் மறைச்சி பார்த்தா நிற்கலை எதுவும். அப்புறம் ஒரு மேடம் வந்துட்டு இருந்தாங்க, அதான் ராதா மேடம். ப்ளீஸ் மேடம், அவங்க குழந்தைங்கும்போது எனக்கு மனசு தாங்கலை, எப்படியாவது இவங்களை இது பண்ணிடலாம், ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க போலீஸு, ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு சொன்னோன்னே அவங்க உடனே இறங்கிட்டு ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போய் பாலாஜியில் சேர்த்து விட்டு அவங்க விஜயகுமார் சாருக்கும் ஃபோன் பண்ணணும். அவங்க வந்து பார்த்துக்கிட்டோம். என்னோடய மொபைலில் வந்து நான் அவங்க நேமை போட்டிருக்க மாட்டேன், கார்டன் தான் போட்டு நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அவங்க நேமை, இந்த நம்பரை. உங்கள் பேர் என்னங்க சார்? மதிதேவன். மதிதேவன். ஓகே, இது வரைக்கும் யாராவது உங்கள் பேரை வந்து கார்டுன்னு போட்டிருப்பாங்களா? நினச்சி பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக. நீங்கள் பண்ண உதவினால தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து உங்கள் ஃபோன் நம்பரை கார்டு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக. ஸோ காவ்யா, உங்கள் அம்மா வந்து இன்னைக்கு சிரிச்சுட்டு சந்தோஷமாக ஹெல்த்தியாக இருக்காங்கன்னா அது வந்து மதி சார் அண்ட் ராதாம்மா அவங்களால தான். ராதாம்மா கிட்ட ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா? இந்த சேனல் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை பார்க்க முடியலனாலும் ப்ளீஸ் காண்டாக்ட் அஸ். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா மம்மி வந்து பார்த்துருக்க முடியாதுனால. தேங்க்யூ. ஓகே, நீங்கள் தேங்க்ஸ் சொல்லியாச்சு. ஸோ ஓவர் டு யூ காவ்யா. தேங்க்யூ. மண்ணில் வந்த நிலவே, என் மடியில் போட்ட மலரே, மண்ணில் வந்த நிலவே, என் மடியில் போட்ட மலரே,
காவியா, ரொம்ப நல்ல ஒரு சாங் சூஸ் பண்ணியிருக்கீங்க சுஷிலாமாவோட. ஆனால் இது அவ்வளோ நிறைய காம்படிஷன்ஸில் யாரும் பாடி நான் கேள்விப்பட்டதில்லை. நல்லா பாடியிருக்கீங்க. ஒரு சில சங்கதிகள் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரணும், டீட்டெயில்ஸ் இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா கற்றுக்கணும்னு தோணுது எனக்கு. ஒவ்வொரு சங்கதி அந்த அழகே எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி ஆகிப்போச்சு. லாஸ்ட் பல்லவி தாளம் கரெக்டாக அதில் ஒரு சரி நான் சிங்க் வந்தது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸுக்கு போகணும். அது தேங்க்யூ. இந்த சாங் எதுக்காக சூஸ் பண்ணினீங்க காவ்யா? மம்மி வந்து குழந்தையில தாளாட்டுவாங்க, ரொம்ப பிடிச்ச சாங் இந்த பாட்டோடியா? வெரி நைஸ் லவ்லி சாங் காவ்யா. இந்த சாங்கை இவருக்காக நீங்கள் கொண்டு வந்தது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஃபார் கம்மிங். அம்மாவுக்கு பிடித்தமான பாட்டு, அந்த பாட்டு இங்கே பாடின உடனே நீ செலக்ட் பண்ணது ரொம்ப அருமையான ஒரு இது. நெக்ஸ்ட்டு அம்மா வந்து அவங்களுக்கு நன்றி சொல்கிற விதம் ரொம்ப பிடிச்சது. அதாவது நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது ஹெல்ப் பண்ணவங்கள. நிறைய அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும். ஸோ நீ வந்து செலக்ட் பண்ணி அந்த சொன்ன விதம், அவர் இந்த இடத்துக்கு வந்தது எல்லாமே ஒரு ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கீப் இட் அப். காட் பிளெஸ். தேங்க்யூ சார். ஓகே காவ்யா, ஸோ உங்களோட பாடல் வந்து உங்களோட டெடிகேஷனை பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டீங்க. இப்போது உங்கள் அம்மா உயிரை காப்பாற்றின மதி சார் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ராதாம்மா பார்த்துட்ருக்காங்க. we're really really thankful once again to you. அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? கிஃப்ட் வச்சுருக்கேன். கிஃப்ட் வச்சுருக்கீங்க. ஓகே, ஸோ காவ்யாவோட அம்மாவையும் கூப்பிட்டுடலாம். அண்ட் மதி சார் நீங்களும் வாங்க. இந்த மேடையில் எல்லாருமே தேங்க் பண்ணியாச்சு அவரை. பட் உங்கள் மனைவியோட லைஃப்பை சேவ் பண்ணவர் கடவுளுக்கு சமானமாக அவங்க நினைக்கிறாங்க மதி சார். ஸோ என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? பணம், இந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஹெல்ப் பண்ணதுக்கு. ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போய் சேர்க்கறதுன்றது யாருமே செய்ய மாட்டாங்க இந்த காலத்தில். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. யாரும் செய்யாது செஞ்சுருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நீங்கள் சொன்னது 100% கரெக்ட். ஏன்னா சித்ரம்மா வந்து ஒரு அவள் சொல்லுமா சித்து, என்னோட கசின் ஆக்சுவலாக இது மாதிரி ரோடு ஹைவேயில் பைக் ஆக்சிடெண்ட் ஆகி அவங்க விழுந்து ஒரு ஆள் அப்போவே அன்கான்ஷியஸ் ஆகிட்டார். இன்னொருத்தர் போயிட்டே இருக்குது, பிளட் அப்படி போயிட்டே இருக்குது. அவர் பாக்கெட்டில் இருந்து மொபைல் ஃபோன் எடுத்து ரோட்டில் நடந்து போன ஆள்கிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அந்த ஆள் ஃபோன் வாங்கி பாக்கெட்டில் போட்டு போயிட்டார். அப்புறமா யாரோ வந்த ஒரு வண்டி தான் அப்புறமா போய் போலீஸில் சொல்லி ஆளை வந்து எடுத்துகிட்டு போனது. அதுக்குள்ளே அவங்களுக்கு ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்க வேண்டியதாக போச்சு. சின்ன பசங்க 2 பேரும். ஆனால் அப்படிப்பட்ட ஆளுங்க இருக்கிற இந்த உலகத்தில் நீங்கள் பண்ணது ரொம்ப உங்களுக்கு பெரிய நமஸ்காரம் தான் போடணும் சார். இந்த முக்கால்வாசி பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனால் கேஸு உங்கள் வண்டி தான் அடிச்சுதான்னு சொல்லி அவங்களே இதாக்கிடுவாங்க. அதனால் பயந்து தான் யாரும் பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் அந்த ரிஸ்க் எடுத்து நீங்கள் ஒரு ஜீவன் இப்போது இங்கே நிற்கிறது நீங்கள் அப்போ பண்ண அந்த இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கடவுள்கிட்ட இருந்த எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கும் இந்த குடும்பம் எல்லாருமே இருக்கும், நல்லாயிருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி வெரி மச். தேங்க்யூ காவ்யா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ சார்.